ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் நம்ம எப்போதும் போல நம்ம க்ளீன் பண்ணுறது இது மாதிரி தான் நான் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரிலேஷன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்றனால நம்ம மஞ்சள் நீராட்டணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தது. அங்கே போயிட்டு வரவும், அப்புறம் வீட்டில் சாமி கும்பிட பொங்கல் இதெல்லாம் போகி மாட்டுப் பொங்கல்னு இந்த மாதிரி வேலை பார்க்கவே தான் டைம் சரியாக இருந்ததுனால எனக்கு வேறு ஒன்றும் பெருசாக வீடியோ எடுத்து பொங்கல் வைக்கிறது படைக்கிறதுலாம் ஒன்றும் காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி நைட்டு தான் நான் வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்புறம் அப்படியே பழகிடும். அதனால் சும்மா நம்ம என்ன இது பண்ணுறோம் க்ளீன் பண்ணுறோமோ அதையாவது காமிக்கலாமேன்னு தான் நான் அந்த வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த 2 3 நாளாகவே கொஞ்சம் கடகடன்னு சமையல் பண்ணுற மாதிரி படைக்கிறது இதெல்லாம் நிறைய வேலை இருந்துக்கிட்டே இருந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் கண்ணாபின்னான்னு எடுத்து கண்ணாபின்னால ரொம்பவே மோசமான இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாமே தான் நான் இப்போ க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் இது கோலம் மட்டும் போட்டு காமிச்சேன் தவிர வேறு எதுவும் வீடியோ எடுத்து என்னால் போட முடியல. வேறு என்ன ஃபங்க்ஷன்னா நான் கண்டிப்பாக காட்டுறேன். நீங்கள்லாம் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணீங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை க்ளீன் பண்ணிட்டு நான் அதை தான் திரும்ப வீடியோ எடுத்து காமிக்கலான்னு இருக்கேன். இந்த ஷெல்ஃபுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது கண்ணாப்பின்னான்னு. வேறு ஒன்றும் நமக்கு கண்டென்ட் போடுற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த வீட்டு வேலை அந்த ஃபங்க்ஷன் இருந்தனால எனக்கு இப்படியே டைம் போயிடுச்சு. அப்புறம் நான் பெயிண்ட் அடிக்கிறதுமே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், காமிச்சிருப்பேன். அது திரும்ப திரும்ப காமிச்சா நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் அலுப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அது நமக்கு பார்க்குறவங்களுக்கு. அதனால தான் நான் அதை காமிக்காமல் நான் இந்தமாரி கொஞ்சம் காமிக்கலாம். சமையல் பண்ணுறதும் நம்ம இந்த மாதிரி படைக்கிறதுக்காக செய்கிறதுனால நம்ம எப்போதும் எல்லோரும் செய்கிற பொங்கல் சாம்பார் இப்படி தான் செய்வோம், பரங்கிக்காய் அது மாதிரி. அப்புறம் வடை பாயசம் இப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் அது வீடியோ எடுக்க டைமும் இல்லை. அதனால தான் நான் எடுக்கவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரொம்ப பெரிய அளவுலன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நான் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கண்ணாபின்னான்னு இந்த கிளிப்பு அது இதுன்னு கட்டி போட்டு வச்சுருந்தோம். இந்த அப்போ குளிக்க போகிறப்ப அப்படியே நமக்கு டக்கு டக்குன்னு தலையை கட்டிட்டு நம்ம எதாவது பேசி நிற்கிறோமோ அப்படியே நான் கை மறுபடியாக வச்சிடுறேன். அதெல்லாம் தான் கொஞ்சம் நெய்யாக கட்டி வச்சுட்டேன். இது வைகுண்ட ஏகாதசியாக வாங்கின ஆப்பிள். நம்ம நம்மலாம் பட்ஜெட் ஃபேமிலின்றதுனால நம்ம அடிக்கடிலாம் அது மாதிரி காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பண்டிகை அதாவது விரத நாளில் இருக்கும்போது மட்டும் வீட்டில் குழந்தைங்களும் இருக்கிறதுனால நான் அப்போ மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிப்பேன். இந்த முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா அப்போ ஒடிச்சது தான், அது கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னு ஒடிச்சிட்டேன். அதாவது எங்கள் வீட்டில் போகி அன்றைக்கி கீரை இந்த மாதிரி பொரியல் பண்ணி அதாவது சுண்டி வச்சு படைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ செய்வோம். அதில் துளிராக இருக்கிறத வச்சுட்டு நான் கொஞ்சம் மேலே இருக்க கீரையை இந்த மாதிரி உருவி வச்சேன். சரி வேஸ்ட் ஆக்காமல் நம்ம பொடி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம். இது நிறைய மரத்தில் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், காமிச்சிருப்பேன். வீடியோலையும் பிரிச்சதையும் சொல்லியிருப்பேன். இது அதான் ஒன்று ஒன்று தானாக விழுறது தான். இது பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே இது 2 3 நாளாகவே நம்ம எதுவும் லெமன் சாதம் இந்த மாதிரி செய்ய முடியாது, இந்த மாதிரி விசேஷமாக இருக்கிறதுனால. அதனால் காய் இது மாதிரி நிறைய சேர்ந்து போய் கிடக்கு. இது ஊறுகாய் போடலாமா என்னன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் சரி இது வாடின மாதிரியே இருக்குது. அதனால் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் சரி ஒன்றாவது எடுத்து வைப்போம். கொண்டாந்து அப்படியே விழுற தோட்டத்தில் ஷெல்ஃபில் நான் கொண்டாந்து அடுக்கி வச்சனால தான் அப்படியே இருக்குது. இப்போ இதுவுமே நான் கொஞ்சம் ஓரளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி பண்ணியிருக்கேன். இந்த ஷெல்ஃபுமே நான் கொஞ்சம் இந்த அளவு தான் அப்படியே சரி பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் பொருள் எல்லாமே கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். அதாவது எங்கே எதில் இருக்குன்னே தெரியல, அப்படி இருக்கிற மாதிரி கண்ணாபின்னான்னு தான் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம். இருந்தாலும் ஓரளவுக்கு நான் சரி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியே டிஷர்ட்டுமே கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிட்டேன். இங்கே நான் சால்ட்டு இந்த மாதிரி பொடி இந்த மாதிரி படி எல்லாம் வச்சுப்பேன். அப்புறம் அந்த உண்டியும் எப்போதும் காசு வைக்கலான்னு சொல்லுவாங்க. அதனால் காயின் சில்லறை காயின் இருந்தால் நான் அந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிச்சனில் எப்போதுமே ஒரு உண்டியல் வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளோ வரவு செலவு வருது பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி சில்லறை எதாவது கிடச்சா போட்டுக்கலாம். இல்லை நமக்கு நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பணம் நோட்டாகவே கூட சேர்த்து வச்சுக்கலாம். எப்போதுமே கிச்சனில் பணம் சேர்த்து வைக்கிறது நல்லா சேரும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரூமில் கிச்சனில் இப்படி சொல்லுவாங்க. நிறைய இதுலேயே பதிவுலேயே நான் கூட இதே போட்டிருக்கேன். சாமி ரூமில் இப்படிலாம் பணம் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் மர ஷெல்ஃபு மரப்பெட்டி அந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது நமக்கு நிறைய சேமிப்பு உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சேவ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குமே பலன் தெரியும். நான் இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.